வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு பேருந்து. ஓஹோ, என்னெல்லாம் பண்றாங்க. எஸ் பஸ்ங்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. சரி, ஆக்சுவலா லூமியோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் டிவிஸ் அப்படின்னு தான் அவங்க வந்தாங்க. ஆமா, பொதுவாகவே அவங்க டிவி வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறது இல்லாட்டி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தா, எங்கள் டிவி வந்து இண்டஸ்ட்ரியிலேயே ஃபாஸ்டஸ்ட் டிவி அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்கும். அண்ட் காம்படிஷனில் நான் பார்த்துருக்கேன். ஈவன் நம்ம இப்போ ஷாமி டிவிலாம் அன்பாக்ஸ் பண்ணோம். ஷாமியில் வந்து பேனல் சூப்பராக தான் இருந்துச்சு. இதுவும் நம்ம மக்கள் வச்ச கேள்வி தான். லூமியோ ஃபாஸ்டா இருக்குன்னு நீங்க சொன்னாலும் என் கேள்வி என்னன்னா, நான் டிவியில ஒரு தடவை ஓப்பன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் ஆகுதுங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடியுது. 10 செகண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் பேனல் நல்லா இருக்குதான்ற கேள்வி தான் எனக்கு வரும். நான் பொழுது இன்னைக்கு காலில இருந்து ஸ்க்ரால் பண்ண போறேன்னா அப்படின்னு கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது நியாயமான கேள்வி தான். ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் பேனல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல வந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டுறாங்க. உள்ள பார்த்தா ரேம் 2 GB இருக்கும், டிவி வந்து 75,000 இருக்கும். ரேம் 2 GB, 500 MB ஸ்டோரேஜா இருக்கும். 500 MB அந்த மாதிரிலாம் இப்போ இல்லடா, 32 GB இல்லாட்டி 16 GB. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, கார்டெக்ஸ் A53 இந்த மாதிரி இருக்கும். 70 சீரிஸ் இது இருக்காது. ஆமா ஆமா. ஸோ ஆனால் இவங்களதுல 70 சீரிஸ் தான் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் இருக்கு. ஆமா, டிவியில ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், டிவியில மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க? இந்த தடவை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னா, இது பெய்டு கேம்பெயின் கிடையாது. அது வந்து ஏன் அப்படின்னா, இந்த வாட்டி நான் வந்து தரவுலி இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் 4-5 டிவி, இப்போ நீங்களும் நிறைய ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒரு டிவி ஈவெண்ட்டுக்கும் போனேன். அங்கே வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எங்கள் டிவியில் இருக்குது, இது எங்களோட காம்படிட்டர் டிவி, ரெண்டுத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இருக்குது, அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. ஆனால் லுமியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒருத்தர் வந்து ஃபீச்சரை பற்றி பேசலை. அந்த ஃபீச்சர், இந்த ஃபீச்சரை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்றதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு டிவியில், அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி சொல்ல வராங்க. கரெக்டா? அதுவும் சூப்பராக சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் டிவியில் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து சாதா ஏஐ கிடையாது. அந்த ஏஐ டெமோ வீடியோ இருக்கு, அதை வந்து அட்டாச் பண்றோம். கைலாஷ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டெமோ கொடுத்துருந்தாரு. சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல பொதுவா வந்து இம்ப்ரெசிவ் சஜஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும்ல. இப்போ பேட்ச் வால் போறோம்னு வையேன், ஷாமி டிவியில் பார்த்துருப்பேன். பேட்ச் வால்ல சப்போஸ் எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில விஷயங்களை அது சஜஸ்ட் பண்ணுது, ஆனா கூகுள் டிவியில பண்ணல அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து இதையும் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த ஏஐ மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியா இல்லாட்டி என்னது அது நீ சொல்லு. அது நம்ம வந்து போக போக என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ரகு ரெட்டி. அவர் தான் கோஃபவுண்டர். ரகு ரெட்டி கைலாஷ் கோஃபவுண்டர். இதுக்கு ரகு ரெட்டி வந்து இந்த மாதிரி சாதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஆரம்பிச்சாரு, எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு வந்து 20,000 கஸ்டமர்ஸ் வந்து இந்த டிவியை வந்து வாங்கியிருக்காங்க. லூமியோ டிவி வந்து 20,000 யூனிட்ஸ் இருக்கு. ஆமா, பிளஸ் ப்ரொஜெக்டரும் வந்து மோர் தென் எக்ஸ்பெக்டட் நல்லா போயிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்தாங்க. ப்ரொஜெக்டர் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு ஏரியாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிவியை கூட எங்கேயாவது வச்சுட்டு ஓடிடலாம், ஆனால் ப்ரொஜெக்டருக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி க்ளீனான வாலோ இல்லாட்டி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனோ அதை வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது அடிக்க முடியணும். நிறைய அது வந்து எல்லாருக்குமான ஒரு ப்ராடக்டான்னு கேட்டால் எல்லார் வீட்டுக்கும் வாங்கி வேணா வைக்கலாம், பயன்படுத்த முடியுமா அப்படின்னும் போதுதான் கேள்வி வரும். அது வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் தான். இப்போ காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் ஹால்னு ஒன்று வச்சிருப்பாங்க, இல்லாட்டி இதுக்குன்னு ஃபிலிம் அப்படின்னு வைக்கும்போது ரொம்ப கஷ்டம். அது பார்த்து கரெக்டா அதுக்குன்னு ரெடி பண்ணணும். இப்போ ஹாலே வேஸ்ட் ஆயிடும். ஆமா, ஹாலே இல்லாட்டி வந்து உங்களோட பெட்ரூம்லயே நீங்க அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, ஆனா பெரிய ரூமா இருக்கணுமே. பெட்ரூம்லயே பண்ண முடியும்னா, நம்ம ஊர்ல வந்து பாதி பெட்ரூம் இப்பெல்லாம் 10க்கு 12 இப்படிதான் இருக்கு. அது உள்ள வந்து பெட்ரூமா தான் இருக்கு. இதுல ஸ்கிரீன் எல்லாம் போட்டோம்னா எங்க போறது? பிளஸ் இண்டிவிஜுவல் வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கரெக்டா. ஆனா ஃபிளாட் அப்படின்னு வாங்கினா ஒண்ணு ஹால்ல வச்சாகணும். ஆமா, அதுவும் பெரிய ஹால்லாம் இப்போ வருது இல்ல ஃபிளாட்ஸ்ல. அதெல்லாம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட். இல்லாட்டி கீழே கார் பார்க்கிங்ல வைக்கலாம். கார் பார்க்கிங், டிரைவிங் ஹோட்டல் இருக்கும் தெரியுமா, சாப்பிட்டுக்குனே அப்படியே ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு வர மாதிரி முடிச்சுட்டு திருப்பி. ஆனா ப்ரொஜெக்ட்ல இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு தான் சொன்னோம், மற்றபடி வரதில்ல. ஓகே சரி. அப்போ 20,000 கஸ்டமர்ஸ்க்கு மேல வாங்கியிருக்காங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இது வாங்குற ஏஜ் குரூப் யாரு அப்படின்னு பார்த்தா பூரா யூத் தான். லைக் 25 to 35
அப்படின்னு ஃபோன் மாதிரியே இருக்குல்ல, ஃபோன் மாதிரி இருக்கு. ப்ளஸ் நீங்க சொன்னது தான் எதனால எங்களோட டிவியை வந்து சஜஸ்ட் பண்றாங்க வேர்ட் ஆஃப் மவுத்ல அப்படின்னா, ஏன்னா இப்போதைக்கு வந்து வெறும் அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு அர்பன் லேடரு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டருக்கு இன்ஸ்டாமார்ட், ஏன்னா இம்பல்சிவ் பர்ச்சேஸ் ப்ரொஜெக்டர்லாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு செக் அவுட் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்டு அர்பன் லேடரில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்ட்னர்ஷிப் போட்டு உங்களுக்கு இந்த டிவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அர்பன் லேடரில் போய் நீங்கள் வந்து ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க. நைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டிவி வந்து லூமியோ விஷன் 9. இதுக்கு முன்னாடி நம்ம விஷன் 5, விஷன் 7, விஷன் 5 பார்த்தோம். நம்ம விஷன் 5 பார்த்துருக்கோம். விஷன் 7 அப்டேட்டட் வெர்ஷன் வருது, மேல வருது. அதுலயே அடுத்த ஐட்ரேஷன் வருது. ஓகே. 9 என்ன ஸ்பெஷல் 9? இதுல வந்து மீடியாடெக் பென்டான், அதுதான் மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் போல, அது வருது. அதுக்கப்புறம் 3GB RAM, 32GB ரோம் வருது. போன தடவை 3GB RAM கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து Q மினி எல்இடி, குவாட் மினி எல்இடின்னு இருக்குல்ல, ஷவுமியில் வந்துச்சு நம்ம பார்த்தது, அதே மாதிரி Q மினி எல்இடி அப்படின்ற ஒரு பேனலை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த டிவியோட ஸ்பெஷாலிட்டிஸ். மீடியாடெக் பென்டானிக் சீரிஸ். பென்டானிக் சீரிஸ் அது வந்து 4K and 8K டிஸ்பிளேஸ்க்கான SoC. கரெக்டு. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஆண்ட்ராய்டு 14, இப்போ அதான் நியூ ஸ்டாண்டர்ட், அதுதான் ஆண்ட்ராய்டு 14 நியூ ஸ்டாண்டர்ட், அதுதான் ரீசெண்டா. ஓகே. ஸோ அந்த இதெல்லாம் தான் மெயினான ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லூமியோ வராங்கல்ல, அவங்க வந்து ப்ரீவியஸாக என்னென்ன டிவி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா சோனி, சாம்சங், எல்ஜி, ஷவுமி. ஓகே ஓகே. ஸோ அங்கேருந்து வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஐயா அதெல்லாம் தான் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வச்சிருந்துருப்பாங்க, ஓனிடா எல்ஜில இருந்து வருவாங்க அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ இது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுதான் இப்போ அமேசானு, அர்பன் லேடர், இன்ஸ்டாமார்ட், ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ளஸ் ஃப்ளாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த டிவியை வந்து 3 தீம் மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளூயிடு, இன்னொன்று வந்து ஃப்ளாக்ஷிப். ஃபாஸ்ட் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, ஃப்ளூயிடாக இருக்கிறது அப்படின்னா இப்போ இந்த கூகுள் டிவிலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். இல்ல ரீசன்ட் ட்ரெண்ட் சொல்றேன், நீ சொல்றது வந்து அதை நம்ம பேசுவோம். ஏன்னா சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம சொல்லும் போது நிறைய பேர் இதுல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிலேட் ஆகணும். கூகுள் டிவி ஸ்லோவா இருக்கானா? இல்ல, ஆண்ட்ராய்ட் டிவி ஆனால் ஸ்லோவா இருந்துச்சு. இப்போ கூகுள் டிவின்னு மாறி இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஆமா, ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ்ஏ இப்போ எப்படி மெட்டீரியல் எக்ஸ்பிரசிவ் இப்போ போயிட்டு இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு 17 உனக்கு வந்து என்ன ஆண்ட்ராய்டு மாறிடுச்சா? இல்ல. ஆனா ஆண்ட்ராய்டோட ஓவரால் ஒர்க் அரவுண்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல ஆண்ட்ராய்டு நல்லா தானே இருக்கு, 15, 16, 17 சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி கூகுள் டிவின்னு இவங்க மாத்தினதுக்கு வருமா ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து எல்லாத்துலயுமே பல சேஞ்சஸ். அண்ட் இந்த ஓவரால் இன்ஜின் நம்ம ஃப்ரண்ட்ல காட்டுது இல்லையா, யூஐ, அதெல்லாம் வந்து லைட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ்னா, இவங்களுக்கு லூமியோக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நார்மல் ஆண்ட்ராய்டு டிவியே இவங்க வந்து இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் டிவி SoC போடுறதுனால 3GB ரேம்லாம் கொடுக்குறனால, ஏன்னா காம்படிஷனில் நிறைய பேர் 2GB தான் தருவாங்க. ஸோ இவங்க அதனாலேயே அப்பயே இவங்க இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அது இவங்க ஹார்ட்வேரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ கூகுள் டிவியே ஸ்மூத்தாக தான் இருக்கு, அப்போ இவங்க இதில் இன்னும் நல்லா பண்ணலாம். கரெக்ட், அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் உள்ள போனேன், போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா என் தலைவன் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தானுங்க, ஸ்பைடர்மேன் 2. என்ன சரி இந்த டிவிக்கும் என்ன கேம், இந்த டிவிக்கும் பிளே ஸ்டேஷன் பக்கத்துல வச்சிருந்தாங்க, என்ன சம்பந்தம் அப்படி இப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து வெயிட் பண்ணுங்க, நீங்க பிரசன்டேஷன்ல பாப்பீங்க அப்படின்னாங்க. ஏன் கேமிங் எக்ஸ்க்ளூசிவா தான் பண்ணி, கேமிங்க்கு வந்து 4K at 144 Hz ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 240 Hz 1080p. 240 Hz 1080p. அதுக்கப்புறம் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ லோ லேட்டன்சி. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 9.7 மில்லி செகண்ட்க்கு வந்து அந்த இன்புட் லேட்டன்சி வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் இதை பற்றியும் நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம் வீடியோஸில். என்னன்னா மக்கள் வந்து முன்னெல்லாம் கேமிங்க்கு மானிட்டர் வாங்கினாங்க, மானிட்டர் தனியாக வாங்குவாங்க, டிவி தனியாக வாங்குவாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்ணெல்லாம் பார்த்தோன்னா, நான் இப்போ சொல்ல 2013 பார்க்கும்போதே டிவியில தான் ஒரு கேம் ஆடுவார்.
சரியா? மானிட்டர்லாம் இல்லாம டிவிலேயே வந்து அவர் அப்பயே கனெக்ட் பண்ணிட்டு பிஎஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தூரமா கேபிள் போட்டு எங்கேயோ உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாரு. ஓகேயா? டிவி நல்லா இருக்குன்ட்டு மானிட்டர் சீரியஸா டிவியோட மாஸ் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ அந்த கேப்பை வந்து இவங்க பிரிட்ஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. ஏன்னா ஷாமி டிவி பார்க்கும் போதும் அவங்களும் இதே தான் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து மானிட்டரா யூஸ் பண்றதுக்காக தனியா நாங்க ஒர்க் அரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் 120 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. கேமிங் 120, பட் இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா 144, 240, 1080p நீங்க ஸ்கேல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 240 வரைக்கும் புஷ் பண்ணலாம். அப்ப இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். ப்ளஸ் இன்னும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு இது இருக்கு, இப்ப எல்லாம் சொல்லிடுவாங்க ஆனா அது நீங்க வந்து கரெக்டா செக் பண்ண முடியாது அப்படின்னா இதுல வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன FPS வரும் மேல வந்து டாப் ரைட் கார்னர்ல அது வருது. சோ அதையும் போட்டு காமிச்சாங்க, அது வீடியோ இருக்கு, அது நம்ம அட்டாச் பண்ணி விடலாம். ஓகே, எனக்கு ஒண்ணுலடா, இப்போ இவங்க இதுல வந்து விஷன் 9 இப்போ வரப்போகுது, விஷன் 5, விஷன் 7 இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான். சோ எத்தனை இன்ச்ல இருக்க போதான்? விஷன் 7ல வந்து 43 and 55 இன்ச் வந்தது. விஷன் 9ல இப்போதைக்கு வெறும் 55 மட்டும் தான் அவங்க லான்ச் பண்றாங்க. சோ அப்ப இவங்களோட ஐடியா எப்படி இருக்கு தெரியுமா? 75 இன்ச் வந்து வாங்குறாங்களான்னா எஸ் வாங்குறாங்க, ஆனா அதுக்கான கன்சியூமர்ஸ் யாருன்னா சத்தியமா நான் இல்ல. இப்ப எங்க வீட்டுக்கு டிவி வந்து எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஆசைப்படலாம் 85 இன்ச் வாங்கி வைடா நல்லா இருக்கும், ஆனா எங்க வைக்கிறது நான் அவங்கள்ட்டே நான் வந்து பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க எங்க வைக்கிறது என்ன எப்படி கேட்டானே அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த 55 வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ரா. 55 இன்ச் டிவி ஒரு டைம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய டிவியா பார்த்து பழகிட்டேன். இப்போ வந்து 75 இன்ச் டிவிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் 55 இன்ச்சை போய் பார்த்தா இப்போ அது சின்ன டிவியா தெரியுது, அது வேற ஒரு கொடுமை. அப்போ என்ன ஆகுது, இப்போ 55 வந்து மெஜாரிட்டி ஆஃப் த வீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், இடத்த வந்து கரெக்டாக பிடிச்சிக்கும். ஏன்னா இப்போ கூத்து என்னன்னா 65 இன்ச்சும் 75 இன்ச்சும் நிறைய பேர் வந்து பெட்ரூம்ஸ்ல யூஸ் பண்றாங்களா, கொஞ்சம் பாஷா அவங்களாம் வந்து, அதாவது உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம். ஆமா 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 சம்மங்க. அடுத்த மேல ஒரு பேர் தெரியாத மானிட்டர் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், அது என்னன்னு கூட தெரியாது. இது வந்து கவர்மெண்டா அவருக்கு கொடுத்ததுங்க. அப்படின்னா இப்ப மிலிட்டரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு போன் இருக்கும், அந்த போன்ல வந்து கம்பெனி பேர் இருக்காது, ஒன்னும் இருக்காது, ஆனா இன்சைட் பாத்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் த லைன் ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மானிட்டர் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா மார்க் ஜக்கர்பர்க், அமேசான்ல ஜெஃப் பெசாஸ் அவங்க எல்லாம் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்க கூடாது அப்படின்றத. அது ஆக்சுவலா தாங்க 1700 ரூபாய்க்கு ஒரு மானிட்டர் வாங்கியிருந்தேன் எமர்ஜென்சி. 1700 ரூபாய்க்கு மானிட்டர் ஆயினாரு எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ அப்படி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணோம், அது ஒரு ஜோக்குங்க, அப்புறம் சொல்றேன். சரி, மொத்தம் அப்போ 55 இன்ச்சில் விஷன் 9 வருது. இப்போ எங்க தெரியுமா கேள்வி வருது, இவங்க வந்து ஒரு பிராண்டு லூமியோ, ஒரு பட்டிங் பிராண்டு, இவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போனா கால்பேயோட பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க. கால்பே வந்து எப்பயுமே மார்க்கெட்டிங்ல மாசு, எக்ஸ்பிளனேஷன்ல எப்பயுமே எனக்கு இரிட்டேட் பண்ணுவான். ஆமா, அவன் பண்ண மாட்டான், ஆனா அவனோட சகலான் ஒருத்தருப்பான் தெரியுமா, அவனை வச்சு ஓவர் ஆக்டிங் பண்ண விட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு என்ன ஒன்னா ஒன்னுலடா, நத்திங் ஃபோன் 4A ப்ரோ இருக்கு, நல்ல ஃபோனான்னு கேட்டா எந்த ஃபோனையுமே நல்ல ஃபோனா இல்லையான்னு கேட்டா ஆப்ட கேள்வி வரும். இப்போ இந்த ஃபோன் நல்ல ஃபோனான்னு கேட்டாலும் சப்ஜெக்டிவ் தான். இது Edge70 மோட்டரோலா. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஃபோனான்னு கேட்டா நான் இன்னைக்கு நல்ல ஃபோன் சொல்லிட்டேன்னா அதுக்காக Edge70 வச்சிருக்க எல்லாருமே எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை இருப்பாங்களா? கிடையாது. நான் பாட்டுக்கு சொல்லலாம் நல்ல ஃபோன் சூப்பர் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் இதுகிட்ட கொடுத்துருப்பேன், அது ரிட்டர்ன் கொடுக்குது இல்லை, அது எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்றனால நான் ஓகே அப்படின்றேன். வேற யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இதில் போயிட்டு ஏதோ ஜென்சின் இம்பேக்ட்லாம் போட்டு ஏதோ ஆடி இருப்பாரு, 7 Gen கதறிட்டு இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகும், அவர் வந்து அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை ப்ரோ, இதுக்கு பேசாமல் செகண்ட்ஸில் போயிட்டு 8 series சிப் இருக்கிற ஃபோன் வாங்கிக்கலாம், அவரை தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட டிமாண்ட் வேற. ஓகே, அப்போ இல்லாட்டி அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஐயா 30,000 ஃபோன் வாங்கி நீங்க இந்த டிமாண்ட்லாம் எதிர்பார்க்க கூடாது, அப்போ நீங்க வந்து 60,000 போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஸ்டாண்டு மாறுது இல்லை. இதை தான் என்ன சொல்றேன், இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க. எப்ப பாருங்க நத்திங் பாதியிலே ஏதோ வடை சுட்டு ஓடி போயிடுறாங்க. இவங்க டீம் ஃபர்ஸ்ட் நாங்க ஜஸ்டிஃபை பண்ண தேவை இல்லைங்க, சரி பண்ண ப்ராடக்ட்டே ஜஸ்டிஃபிகேஷன் தான்ன்றாங்க, கூச்சமே இல்ல. சரி, ஆனா லூமியோஸா போயிட்டு இருக்கோம். இல்ல, லூமியோ பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. லூமியோ ஏதாவது IPL டீமுக்கு ஸ்பான்சர் பண்றாங்களா? இல்லாட்டி அப்படி ஒன்றும் அவங்க சொன்ன மாதிரி தெரியல. கேட்டேன்டா, எது கேக்குறேன்னா இப்போ RCBக்கு நத்திங் பண்றாங்க சரியா, கஷ்டப்பட்டு RCB மாதிரி ஒரு லெஜெண்டரி டீம் அக்வயர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படியும் எத்தனை இடத்துல மண் சோறு சாப்பிட்டா நமக்கு தெரியாது. ஆனா ஹைலைட் என்னன்னா HMD மாதிரி பிராண்டு பார்த்தனா சம்பந்தமே இல்லாம அதுவே ஒரு ஓட்டத்தக்காளி, HMD ஓட்டத்தக்காளி. அது என்னடானா சம்பந்தமே இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹெல்மெட்ல உட்காந்துருக்குது. நம்ம டெக்னோ கார்ல CSK ஹெல்மெட்ல இது தண்ட டீம் தானே. இப்போ டெக்னோக்கு தான் அசிங்கமா இருக்கு சரியா. ஆனா நாங்க போட்ட நேரத்துல தான் இந்த மாதிரி போக மாட்டா டீம்.
அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் பேர் அந்த சூர்யா வந்துச்சு குழந்தை பையன் எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். அடுத்த பிராண்ட் எழுதி வச்சுக்கோங்க, HMDக்கு அடுத்த போனோட ஃபீச்சர் போனோட பிராண்ட் அம்பாசிடர் வைபவ் சூரியவன்ஷி தான். சூப்பர். வருவான் பாருங்க. என் படிப்பு வந்து ஸ்மார்ட் போனால நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுது, இந்த HMD போன் வாங்கின உடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல ஆல்ரெடி அவன் நல்லா தான் பேசிட்டு இருக்கான்டா, மெச்சூர்டா பேசிட்டு இருக்கான். ஆமா ஆமா பேசுவோம். இந்த லூமியோ டிவி பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இங்க அண்ணா நகர்ல மீட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அண்ணா நகர்ல மீட் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு, அவர் நான் சிவாவோட பாட்காஸ்ட் பண்ணேன், அவர் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இங்க வந்து அண்ணா நகர்ல மீட் பண்ணும்போது டெக்னிக்கலா பேசினாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அந்த விதத்துல. ஏன்னா இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு பிசினஸா மட்டும் பார்க்கல, பிசினஸா பாக்குறவங்களுக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தோன்னா, நிறைய இடத்துல நான் அதையும் பார்த்திருக்கேன். இந்த கூகுளே லூசு, இவனுங்கிட்ட போய் ஏதாவது நான் கேட்பேன், ஏதாவது ஒன்று பேசுவேன், அவங்களுக்கு தெரியாது. நான் இந்த பிக்சலுக்கே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கேட்பேன்டா சில சமயங்கள்ல. அதுல ஒரு சிலர் டெக்னிக்கல் டீம்னே இருப்பாங்க, ஆனா நிஜமா அவங்களுக்கு தெரியாது. உண்மையான டெக்னிக்கல் பர்சன்ஸ்லாம் பாவம் உள்ள இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. சூப்பரா பண்ணாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப ப்ராடக்ட் ஹெட்னு நினைக்கிறேன், அவனும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணா. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேருக்கு வந்து இன்னொருத்தர் பேர் மறந்துட்டேன், அவரும் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நம்ம ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, எந்த வகையில இது ஃபாஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து ஒரு டிவி ஆன் ஆகுது அப்படின்னா 58 செகண்ட்ஸ் ஆகுமா, லூமியோ வந்து 30 செகண்ட்ஸ்ல ஆகும். முன்னையே அந்த மாதிரி ஃபாஸ்டா தாங்க இருந்தது. அதை வந்து இங்க லைவா அண்ணா நகர்ல வச்சு நாங்க பார்த்தோம். அப்போ அதை வீடியோலாம் எடுத்து நம்ம ஃபோனார்னா சேனல்லையும் கூட போட்டிருப்போம். ஸோ மாசா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் லோட் டைம் வந்து 46 செகண்ட்ஸ் தான் நெட்ஃபிளிக்ஸ் லோட் ஆகுறது. இது வந்து 9.7 செகண்ட்ஸ்ல ஆயிடும். அது ஆமா. அப்புறம் ஆப் இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து 81 செகண்ட்ஸ், இந்த இதுல வந்து 29 செகண்ட்ஸ்ல ஆயிடும். ஆனா இதுல அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குடா. இந்த டேட்டா வந்து நான் இந்த டேட்டாலாம் அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு ஐடியல் சிச்சுவேஷன்ல இதை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அது என்ன ஆப்னு நமக்கு தெரியாது, எந்த ஆப் இன்ஸ்டால் ஆச்சு. நான் போயிட்டு மனசாட்சி இல்லாம ஆஸ்பால்ட் இன்ஸ்டாலேஷன் போட்டு விட்டு அது டவுன்லோட் ஆகிறதுக்கே ஆகும். கரெக்ட். ஐயா என்ன ஐயா இது, அந்த இன்டர்நெட்டும் இருக்கு நிறைய இருக்கா. கரெக்ட், இன்டர்நெட் ஸ்பீடும் இருக்குல்ல. நல்லா இது அதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது அப்படி அவங்க ஒன்றும் சொல்லல. ஏன்னா அது வந்து உங்களுக்கு SoC பிளஸ் கூடவே வந்து வைஃபை மாடம் என்ன யூஸ் பண்றாங்க, அந்த வைஃபை த்ரூபுட்டை வந்து ஏதோ என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, 3x வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்போ 2.4 GHz சப்போஸ் நம்ம வீட்ல இருக்கு. நிறைய வீட்ல என்ன பிரச்சனை தெரியுமாடா, கீழே வந்து இப்போ 2 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு ஃபேமிலி 2 ஃப்ளோர் இருக்கு, ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்காங்க அப்படின்னும் போது செகண்ட் ஃப்ளோர்ல வந்து டிவிக்கு சிக்னலே போகாது. இவங்க எதர் வந்து என்ன பண்ணணும்னா மேலே ஒரு ரவுட்டரை போட்டு இங்கேருந்து ஒயர் போட்டு எக்ஸ்டெண்ட் அடிச்சு திரும்ப அங்கேருந்து ஒய்ஃபை கொடுத்து தான் பண்ணணும். இப்போ நல்ல ரிசீவிங் பாயிண்ட் இருந்தா 2.4 GHz வந்து பொதுவாக 2 ஃப்ளோர்லாம் போகும். நல்ல மோடமா இருந்தா, நல்ல ரவுட்டரா இருந்தா 2 ஃப்ளோர்லாம் போகும். அந்த சிக்னலை அதால வந்து ப்ராப்பரா ரிசீவ் பண்ண முடியலாம். அவங்க கிளைம் வந்து நம்ம செக் பண்ணாம சொல்ல முடியாது. அவங்க கிளைம் பண்றாங்க 3x, நம்ம செக் பண்ணா தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ரூம்ல நான் இருக்கும்போது நான் நம்ம மக்கள்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். கான்டெக்ஸ்ட் இதுதான். இந்த ரூம்ல நான் இருக்கும்போது ஒரு சில ஃபோன்ஸ்லாம் நான் ஒய்ஃபைல அப்லோட் பண்ணும்போது அது ஃபாஸ்டா நடந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து அந்த ஃபோன்லாம் சூப்பர்னு அர்த்தம். எனக்கு ஆச்சரியமே என்னன்னா, நம்ப முடியாத அளவுக்கு ரெனோ 15 ப்ரோல ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது கொஞ்சம். அது இத்தனைக்கும் டெமன்சிட்டி தான், அது தண்டக்கர்மோ 8450 தான். ஆனா இந்த இடத்துல இருந்து நான் அப்லோட் பண்ணும்போது ஓரளவுக்கு ரிலேபிளா இருந்தது. மொபைல் நெட்வொர்க் நான் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா மொபைல் நெட்வொர்க் வந்து ஒரு ஃபோன்ல ஒரு மாதிரி இருக்கும். பிளஸ் அது வந்து அவனுங்களே ரிலேபிளா இருக்க மாட்டானுங்க. திடீர்னு பார்த்தா சிக்னல் நல்லா வரும், திடீர்னு பார்த்தா வராது. பட் இது நம்ம வீட்ல இருந்து கிடைக்கிறதுனால அதை வச்சு என்னால ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியுது எதுல நல்லா இருக்கு. ஐடியல் சிச்சுவேஷன்ல அவங்க மேபி சொல்லியிருப்பாங்க, அது வந்து நம்ம ரியல் டைம்ல செக் பண்ணா நம்ம சொல்லலாம். ஸ்டோரேஜ் டைப் ஏதாவது சொன்னாங்களா என்ன? ஸ்டோரேஜ் டைப் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இல்ல நான் ஸ்பீடுக்கு கேட்கல. இப்போ 16 GB பதில் 32 GB கொடுக்குறேன்றத வந்து 50% இன்க்ரீஸ் சொல்லலாம். டைப் வந்து EMMC-யா இல்ல அதை பத்தி அவங்க ஒன்றும் சொல்லல. அவங்க வந்து ஜென்ரலா என்ன சொன்னாங்க அப்படின்னா நியூ ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 50% ஃபாஸ்டர் தேன் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2x ஃபாஸ்டர் தேன் டிபிக்கல் டிவி. ஒரு ஆவரேஜ் டிவியோட எல்லாத்துலயுமே வந்து இது எல்லாமே அவங்களுக்கு எங்க அட்வான்டேஜா வரும் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் லோடிங் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் NVMe-ல போய் எழுந்தது காரணம் சூப்பர்ரா இல்லை என்ன கலாகிரியா ஆப்பிள் வந்து NVMe போனனால தான் இப்போ நம்ம UFSலையும் நம்ம ஒரு பக்கம் செம்மையா புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் NVMe ஆப்பிள் சொன்னா இங்கக்கும் வருது வரணும்ல. அதுலேயே வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அதே வந்து என்னடான்னா அது வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த பிட் ரேட்ல அவ்வளோ ஈஸியா மேனேஜ் பண்றது எல்லாத்தையும். சரி, அப்போ ஐஃபோன்ல வந்து டால்பி விஷன்ல எடுத்தோன்னா இந்த டிவியில மாசம் வரும். இதுல என்னெல்லாம் சப்போர்ட் இருக்கும்? HDR10 டால்பி விஷன் எல்லாமே இருக்காமா? இதுல வந்து ப்ரெசிஷன் லோக்கல் டிமிங் இருக்கு,
Plus, அது அதான் ஓகே first. அதான் ஹெச்டிஆருக்கு முக்கியமான விஷயம் அதெல்லாம். இந்த லோக்கல் டிம்மிங் வந்து பாத்தீங்கன்னு வைங்க, எப்படின்னா இப்போ ஒரு சீனுங்க, நம்ம விக்கி வந்து என்ன பண்றான்னா ஒரு வில்லன் கிட்ட சண்டை போடுறான். விக்கி வந்து ரெட் வித் ப்ளூ ஸ்பைடி ட்ரெஸ்ல இருக்கான். வேணாமோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி வேணாமோட சண்டை போடுறான். அவ கருப்பா இருக்கு. அங்க ஓரத்துல பார்த்தா சூரிய வெளிச்சம் அப்படியே வருது, கிளவுட்ஸ் வந்து அதை கவர் பண்ணுது. அப்ப அங்க வந்து என்ன ரேஸ் வந்து அடிக்குது, நம்மளால இங்க இருந்து வெப் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க சண்டை நடக்குது இல்லையா, வெனம் வந்து கருப்பா இருக்கணும். ஆமா சரியா, அந்த கருப்பா இருக்கிறதுனால இந்த டிவில பிளாக் லெவல்ஸ் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? அதுதான் ஆக்சுவலா அந்த பிளாக் லெவல்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு பிளஸ் இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ், பிரைட்டான இடத்துல இருந்து இருக்கிற லீஸ்ட் பிரைட்டான மாதிரியான ஒரு லொகேஷன். மொத்தமா ஒரு இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் நல்ல பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல பாப்பிங் கலரு, நல்ல எக்ஸ்போஸ்டு. இன்னொரு இடம் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஷேடோ ரீஜன்ல இருக்கும், நல்லா வந்து எக்ஸ்போஸே ஆகாம நல்ல கிரஷ்டா இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு வைங்களேன் இமேஜ்ல. அப்போ அதை வந்து இது தெளிவாக காட்ட முடியும். இதுக்கு முன்னாடி என்ன வேணா ஒரு சில டிவி என்ன பண்ண பார்த்திருக்கியா, அந்த பிளாக்கை காட்ட ட்ரை பண்ணி ஒரு மாதிரி கிரே ஆயிடும் அந்த மாதிரிலாம். அதனால தான் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டிவில வந்து EVA பேனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐபிஎஸ் பேனல் இருக்குல்ல, ஐபிஎஸ் பேனல், VA பேனல், இது ரெண்டுத்தோட பெஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் EVA அப்படின்னாங்க. ஸோ இப்போ ஐபிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வியூவிங் ஆங்கிள் வந்து நல்லா இருக்கும். கான்ஸ் என்னன்னு பார்த்தா பிளாக் லெவல்ஸ். VA பேனலில் வந்து பிளாக் லெவல் சூப்பராக இருக்கும், ஆனால் கான்ஸ் பார்த்தா வியூவிங் ஆங்கிள்ஸ். ஸோ ரெண்டுத்துலேயே எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நாங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க EVA பேனல். ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து டோப் டிஸ்பிளே 2 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க நேம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நேம் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அதான் HDR இருக்கு, HDR10 இருக்கு, டால்பி விஷன் இருக்கு, EVA பேனல். அதுக்கப்புறம் 800 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ், 450 வந்து டிபிக்கல் பிரைட்னஸ். அந்த நம்பரை ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 600 மூவிஸோட டேட்டாஸ் எடுத்து பார்த்துருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆவரேஜ் இது வந்து இருக்கும்ல, லைக் ஒரு ஆவரேஜ், அதாவது ஒரு மூவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அந்த கலருக்கு அதுக்கும் பிரைட்னஸ் இதெல்லாம் இருக்கும், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அதில் வந்த ஒரு இது என்னன்னா 980 நிட்ஸ், 461 நிட்ஸ், அதான் பீக் 961 லோயஸ்ட். ஸோ இவங்க வந்து சேஃபர் சைடுக்கு வந்து 450 லெவலாக இருக்குமோ அந்த இதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 800 450. ஸோ அதான் ப்ளஸ் நாங்கள் இது வந்து சாதாரணமாக ஒன்றுமே நாங்கள் சாதாரணமாக பண்ணலை, எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய வேலை பண்ணி அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் என்ன பண்ண போகிறாங்களா? ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அது நான் கேட்டேன் கைலாஷ் கிட்ட. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, டிவிக்கு அக்ராஸ் இந்தியா 320+ சர்வீஸ் சென்டர் இருக்கு, ப்ரொஜெக்டருக்கு அக்ராஸ் இந்தியா 200+ சர்வீஸ் சென்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் இன்னமும் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் போக 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 அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் இன்னொரு கிளியரா கம்பெனி ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கு. இது வந்து எனக்கு ஏத்தர் ஞாபகம் தான் வந்தது. ஓலா ஏத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறது, அதை ஃபைன் டியூன் பண்ணி அக்கார்டிங் டு த இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு மாஸ்டர் பண்றது. அதே தான் இவர் சொன்னாரு. நாங்க வந்து வசன்னு நாங்கள் குட்டி போட விரும்பல, இப்படி சொல்லல, இது நம்ம லாங்குவேஜ்ல நம்ம பேசுறோம். அவர் வந்து கொஞ்சம் டீசெண்டா சொன்னார், வசன்னு நாங்கள் குட்டி போட விரும்பல, நாங்க ஒரே குட்டி தான், ஆனா அந்த குட்டி வந்து சூப்பரா வளர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி நாங்க பாத்துப்போம். அதுக்கு எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன், அதேதான் எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்னு. பிளஸ் நம்ம அதுக்கப்புறம் பேனல் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சவுண்டுல வந்து இதுல வந்து டியூவல் சப்வூஃபர் இருக்கு, பின்னாடி இருக்கு, அதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம், அட்டாச் பண்ணியிருக்கிற வீடியோல. 38 Hz வரைக்கும் லோ பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏதோ பெரிய கொஞ்சம் அதான் லோ ஃப்ரீக்வன்சிக்கு கீழ வரைக்கும் கொண்டு போறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் இதுல வந்து ஹெக்ஸா டிரைவர் இருக்கு, 50 வாட்ஸ் டோட்டல் அவுட்புட் இருக்கு அப்படின்னு. 6 யூனிட்ஸ் இருக்கா டிரைவர்? ஆமா, ஹெக்ஸா டிரைவர் 50 வாட்டா? 50 வாட்ஸ். அது வந்து லைக் எப்படி சொல்றது, கம்மின்ற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனா அதிகம்டா. அப்படியா? ஏன்னா மார்க்கெட்ல எல்லாரும் 35 30 கொடுக்குறாங்க, 75. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது கம்மி மாதிரி தோணும், ஆனா நாங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிற விதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல நான் வந்து ஆக்சுவலா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வாட்ஸ்லாம் வரும்போது எங்க நோக்கியா டிவி வரும். அதுல வந்து 60 வாட்டு டியூன்டு பை JBL ஸ்பீக்கர் இருக்கும். அதுல என்ன பேஸ் என்ன மாதிரி சவுண்டு. ஸோ அதனால 60 வாட்டே அதிகம் தான். ஆமா, நம்ம அது வந்து எவ்வளவு ஃபைன் டியூன் பண்றாங்கிறதும் இருக்கு. 60 வாட்டுங்கிறதுக்காக மாமல்லாம் விற்கிறாங்கன்னா கத்திட்டு கிடந்தது கிச்சமிச்சு ஹே ஹூஸ் தட் அந்த இதில் வரும்ல வானம்ல அப்படிதான் இருக்கும். சரியா? அதனால டியூனிங்கும் ஒரு மேட்டர் தான்.
இப்போ 40 வாட்டோ 30 வாட்டோ நான் வந்து வால்யூம் 80 வச்சேன்னு வையேன், எனக்கு அப்பயும் அது வந்து ஒரு இதமா இருக்கணும். சும்மா 80 வச்சோடனே கரெக்ட் ஆச்சுன்னா இரிட்டேட் ஆயிடும். அப்போ அது பர்பஸே இல்லை. கரெக்ட். கொரியன் சவுண்ட் மாதிரி இருந்தது, நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் சவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ரிமோட்டை செதுக்கிருக்காங்க, HTC மாதிரி இருக்கு பார்க்க. ஆமா, இதுக்கு பேர் அவங்க மினியன் 2 ரிமோட் அப்படின்னு பேர். பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. பிளஸ் இதுல வந்து ஐ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டன் போட்டால் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். இந்த டிவியில் நீங்கள் என்னென்ன ஸ்க்ரீனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அப்படின்னாங்க. ஸோ இதையும் வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா பேசியிருந்தாங்க. இல்லை அது உண்மைதான், இது வரைக்கும் யாருமே அது பண்ணல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கீங்க, ஐ அழுத்துனீங்கன்னா அது என்ன ஸ்க்ரீனு என்ன ஏது இன்ஃபர்மேஷன் வரும் போல். அதான் இப்போ வச்சுக்கிட்டு என்னன்னாலும் பண்ணலாங்க. இது என்ன ஸ்க்ரீன் ரீடிங் எபிலிட்டி, ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணி சொல்லிட்டோம், அவ்வளோதான். அதே தான். ப்ளஸ் போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 3 HDMI போர்ட் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சேட்டலைட் போர்ட் இருக்கு, அந்த டிஷ்ஷு அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் போர்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் பெரிய கனெக்ஷன்லாம் தேவையே இல்லையா. அது வந்து சாதாரணமாக ஏதோ கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணுமா, அது கொடுத்தாலே போதும். மூவிங் ஃபார்வர்ட் அந்த டிஷ் டிவி ப்ரொவைடர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 USB போர்ட் இருக்கு, இல்லை 3 USB போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ இது போர்ட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க. 3 USBல ஒன்று தான் USB 3 போல இருக்கு. ஆமாம், இது மட்டும் USB 3, இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் USB. அப்புறம் HDMI ஆர்க் இருக்கும். ஆமாம். இது மட்டும் இல்லையா, ஆப்டிக்கல் ஆடியோ இன்புட் இல்லையோ, இல்லாட்டி அது வந்து ஓரத்தில் ஹிட்டனாக இருக்கான்னு தெரில. செட். ஏன்னா அந்த வீடியோவில் அவ்வளோதான், அவங்க வந்து ஸ்லைடு போட்டிருக்காங்க, அந்த ஸ்லைடில் வந்து அவ்வளோதான் தெரியும். ஆமாம். அதுக்கப்புறம் கூகுளோட நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். இல்லை அது பொதுவாகவே ஃப்ரெஷ் லுக்காக தான் இப்போ இருக்கும். என்னென்னா கூகுள் டிவியே இப்போ மாறி இருக்கு. ஆமாம். ஓகே. அப்போனா என்னோட பழைய OnePlus டிவியில் அப்டேட் வருமோ? என்ன வராது இல்லை? Android 14 வரோம்னா அப்போ வராது. மை காட், நம்மளுக்குலாம் இனிமேல் Android 10 வரும்னு நினைக்கிறேன். 9 10 தான். 9 தான் மோஸ்ட்லி எனக்கு தெரியும். ஜம்ப் தான் அடிச்சது. டிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 11 வந்துச்சு, 11லேருந்து 14க்கு ஜம்ப் அடிச்சிருச்சு. 12 13லாம் வரல. இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி சேவிங் மோட் இருக்கு, அதுக்கப்புறம் பவர் ஆன் பிஹேவியர் இருக்கு, அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டன்ட் வேக் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும்போது நிறைய நாங்கள் ஃபீட்பேக்ஸ் எடுத்தோம், நிறைய கேட்டிருந்தாங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடியே வந்து இந்த இது இருந்ததாமே இதில், லைக் ஸ்போர்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரே இடத்துல வரும் அப்படின்ற மாதிரி, உன்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வரும். சப்போஸ் ஒரு ஸ்கோர் கார்டு வருது, அதுக்கப்புறம் EPL ஃபுட்பால் பார்க்குறாங்க அப்படின்னா அது, டென்னிஸ் பார்க்குறாங்கன்னா அது எல்லாமே ஒரே இடத்துல வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து முன்னாடி வெறும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கு மட்டும்தான் வச்சுருந்தோம். ஆனால் எல்லாருமே என்கிட்ட கேட்டது பார்த்தோம் அப்படின்னா மூவிஸ்க்கும் சீரீஸ்க்கும் ஷோஸ்க்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸு நிறைய கண்டென்ட் இருக்குது, அதில் வந்து எது ட்ரெண்டிங்காக இருக்குமோ அதை வந்து இதுவே ரேட்டிங்ஸை பேஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணும் போல். ஆமாம், அதான் இன்டர்நெட் தான் கனெக்ட் பண்ணிடுறோமே எல்லா டிவிலையும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பிரச்சனை, எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு போய்டும், எல்லாம் பண்ணிடுது அதுவே. ஸோ அது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு 4-5 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி மூவியை ரிவ்யூ பண்ணுறவங்க, ஷோஸை ரிவ்யூ பண்ணுறவங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான இது வருது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா வால்லையே, அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவைஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இப்போ நம்ம வாரண்டிலாம் வந்து எல்லா டிவிஸ்லையும் இருக்கிறது கிடையாது. லைக் என்ன வாரண்டி எவ்வளோ நாளைக்கு இருக்கு, எவ்வளோ ஐஃபோனில் இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. டிவைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு, வாரண்டியோட ஸ்டார்டிங் டேட் என்ன, வாரண்டியோட 2 இயர்ஸ் வாரண்டியாமா? ஆமாம். அதுக்கப்புறம் வாரண்டி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு எல்லாமே இதுலேயே கொண்டு வந்து. 2 இயர்ஸ் எப்படி மாதிரிடா, லிமிடெட் வாரண்டியா இல்லை 2 இயர்ஸ்க்குள்ள மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது இருந்தாலும் நோ கிராஸ் கொஸ்டின்ஸா? அப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை வேணா நம்ம கைலாஷ் கிட்ட கேட்டுப்போம். எப்பயாவது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணுவோம். பாட்காஸ்ட் பண்றது எனக்கு நல்லதுடா, அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆமா. ஸோ ஏன்னா நம்ம மாட்டுக்கு சும்மா சொல்லிட்டு நம்ம சொல்லணும் 20 வருஷம் வாரண்டி யாருக்கு உனக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க. சாரி சார். ரைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் எல்லாம் சொன்னாங்க. அடுத்து வந்து AI, அதை வந்து இவங்க வந்து ப்ராஜெக்ட் நியோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, ப்ராஜெக்ட் நியோ இது வந்து இப்போதான் ஸ்டார்டிங்கில் இருக்கு. உனக்கு நெக்ஸ்ட் கியூ தெரியுமா? நெக்ஸ்ட் பயங்கரமான ப்ராஜெக்ட் இது. நெக்ஸ்ட் கியூ OS என்னதுங்க அது? மாதவ் சேத்தங்களோட OS இது, நெக்ஸ்ட் கியூ OS. மை காட். சரிவா, அவனே எங்க இருக்கான்னு தெரில. சரி விடு. ஸோ இந்த AI ஃபீச்சர் இருக்குல்ல, இதை வந்து எதுக்கு இந்த ஃபீச்சர் அப்படின்னா கண்டென்ட்டு டிஸ்கவரி, கண்டென்ட் கன்சம்ஷன், ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜை போடுறோம்
பெருசா போடுறீங்க. ஸோ அதனால அதுக்கு தான் இந்த ஏஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒன்று நம்ம இங்கே தேடுவோம், ஃபோனில் தேடுவோம், அதை நம்ம வந்து டிவியில் பார்க்கறதுக்குள்ளே அது போயிடும். லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா டிஎல்டிஆர் அப்படின்ற ஒரு ஆப்பு, அது வந்து அடுத்த மாதம் வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப் மூலியம் அதில் அப்டேட் சொல்கிறான் அவன். ஆக்சுவலாக டிஎல்டிஆர் ஆப் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போனா இந்த இது அப்டேட் ஆகும். ஏன்னா போன தடவை வந்து நம்ம அண்ணா நகரில் மீட் பண்ணோன்றல, மறுபடியும் முதல்ல இந்த அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக அங்கே மீட் பண்ணும்போது இந்த டிஎல்டிஆர் ஆப்போட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜே இதுதான். அதுவே குரூப் பண்ணி கொடுத்துரும் எல்லாத்தையும். ஓகே. ஸோ இதை வந்து இது டெமோ பண்ணி காமிச்சாரு. ஒரு டிவியில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் போட்டு விட்டாரு. இன்னொரு டிவியை வந்து அந்த டிவியோட கனெக்ட் பண்ணி இந்த டிஎல்டிஆர் ஆப்பில் வந்து இந்த மாதிரி இந்த ரீல் இருக்குது, இந்த ரீல் அமுச்சு விட்டாங்க. ரீல் அமுச்சு விட்டு இது என்ன ரீல் அப்படின்னு பார்த்தா படம் வருது, அதோட இன்ஃபர்மேஷன் வருது, ரிலீஸ் டேட் வருது, எந்த இடத்துல நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு இந்த படம் வேணும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இது என்ன படம் அப்படின்னு காமி அப்படின்னா திருப்பியும் அதே இந்த படம் இங்கே வருது, இந்த இடத்துல அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதான் இப்போ ஜெமினி கிட்டேயும் சாட்ஜிபிட்டியுமே கேட்குற மாதிரி இதுலேயும் நிறைய விஷயங்கள் இனிமேல் நம்ம கேட்டு கரெக்ட் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை பண்ணிக்கலாம். கரெக்ட். ப்ளஸ் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, இப்போ நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் பார்க்கணுன்னு இருக்கும், அவங்களுக்கு ஒரு படம் பார்க்கணுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து மேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த டிஎல்டிஆர் ஆப்பில் வந்து ஒரு படத்தை, டாப் ட்ரெண்டிங் படத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ட்விட்டரில் நம்ம ஸ்வைப் ரைட் லெஃப்ட் பண்ணுவோம்ல, உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரில. ஸ்வைப் ரைட் ஸ்வைப் லெஃப்ட்னா எனக்கு தேவையில்லை, ரைட்னா மட்டும் இது இருக்கட்டும். தெரியும் நீங்க பார்க்காத கிடையாது. காலேஜ்ல இவன் படிக்கிற காலேஜ்ல இப்ப போனாலும் டிண்டர் யூஸ் பண்ண சொல்லுவாங்களா? டிண்டர்லாம் அப்பவே காலேஜ் செவுத்துல இருக்கும், சிவா எனக்கு தாண்டி அப்படின்னு வந்து நிறைய கேர்ள்ஸ் எழுதி இருப்பாங்க லெஃப்ட் ரைட்னு. சரி ஓகே. ஸோ நம்ம லெஃப்ட் போட்டா 10 படம் இருக்கு வச்சுங்களேன், அதில் 10ல் எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சைடில் போயிடும். பிடிச்ச படத்தை நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்ச படம் இருக்கும்ல, அந்த 10லேருந்து அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு 3 இருக்கும். ஸோ இது 3த்துல இதில் உங்களுக்கு எது மேட்சாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் சண்டை வராமல் ஒரு கான்செப்ட் இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதோட இதை நம்ம பார்ப்போம். இந்த படம் மாதிரி இருக்கும் போல, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அதில் வந்து கன்னு அந்த மாதிரி அடித்து சாகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இது. சரி, மொத்தம் இந்த டிவி வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வருது. என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு தெரிஞ்சுதா? என்ன ப்ரைஸுக்கு வருது? ஆக்சுவலாக அரௌண்ட் 70,000 ரேஞ்சில் வருது. 70,000? 70 அந்த 70 விஷன் 9 70,000 ப்ராக்கெட்டில் வருது. ஆனால் அது வந்து அந்த லான்ச் பண்ணும்போது மேலே லான்ச் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த வார் அந்த கர்மெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சிச்சுவேஷன் பெட்டராக இருந்ததுன்னா குறையும். ஆமாம், நான் இதையும் நான் கேட்டேன். இப்போ சப்போஸ் நீங்கள் லான்ச் பண்ணிடுறீங்க, சப்போஸ் 75,000, இது என்னோட அசம்ஷன், 75,000 நீங்கள் லான்ச் பண்ணிடுறீங்க, அப்போது சிச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு மாதத்தில் வந்து எல்லாமே நார்மல் ஆகிடுது அப்படின்னா 75,000 தான் இருக்குமா, இல்லை ப்ரைஸ் குறைப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, எப்போவுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும், ப்ரைஸை குறைக்கிறதுக்கு வந்து டப்புன்னு இன்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிடும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அமாங் கன்சியூமர்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னு பார்ப்பாங்க. என்ன ப்ரைஸ் லான்ச்? 75. ஒரு மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே 10,000 குறைச்சிருக்கான், டிவி சரியில்லை போல மச்சான், யாரும் வாங்கலன்னு நினைக்கிறேன், குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மைண்ட் செட் வரும். நான் இதுக்கு முன்னாடி இல்லை, அது வேற, அது கம்பெனியே க்ளோஸு. ஏன்னா இதுவே ஐக்கூ இவங்களெல்லாம் போய் மீட் பண்ணும்போது அந்த டீமில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், ஏங்க 9 இஷ்யூக்கு எந்த கிராஸ் கொஸ்டினும் கேட்காம அழகாக மாற்றி கொடுக்குறீங்க, அதை ஒரு ஈவெண்ட்டில் சொன்னதான் என்ன அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க உடனே சொன்னது என்ன தெரியுமா? கரெக்டு, நான் சொன்னேன்னா இவ்வளோ நாளாக இல்லாத நிறைய பேருக்கு இப்போ என்ன தோணுன்னா, அப்போ ஐக்கூலையும் லைன் வரும்னு தோணும். நான் எப்படி இருந்தாலும் ஃப்ரீயாக தான் மாற்றி கொடுக்குறேன், ஆனால் நானே போய் ஈவெண்ட்டில் வந்துட்டு டிஸ்பிளே லைன் வந்தாலும் மாற்றி கொடுப்பேன்னு சொன்னால், அப்போ ஐக்கூ ஃபோன்லேயும் லைன் வரும் போல மச்சான், இவ்வளோ நாள் தெரியாமல் வந்துருக்குது பேர், எது கம்பெனியே சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு சில சேலஞ்சஸ் உண்டு எப்பயுமே. சரி பார்ப்போம், அவங்க வந்து மனசில் இருக்கிறத ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ப்ரைஸ் குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் மக்களோட மைண்டு இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓ ப்ரைஸ் குறைஞ்சிருச்சா அப்போ வந்து சரியில்லை. ஏன்னா இப்போ ரேமும் அதான் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, மெமரி சிப்பு ப்ரைஸ் ஹைக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க போல். சரி, இதுக்கு என்ன சொன்னாங்க? விஷன் 5
விஷன் 5 அவங்க ஒன்றும் சொல்லலை. விஷன் 7 தான் அவங்க லான்ச் பண்றாங்க. அதே தான் 43 வந்து 29,999, 55 வந்து 39,999. இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஸ்பெக் பார்த்தோம்டா, 800 நிட்ஸ், 50 வாட்டு, காமன் அக்ராஸ் எல்லா டிவியுமா இல்லாட்டி வந்து விஷன் 9ல விஷன் 9ல மட்டும் இப்போதைக்கு இது. ஓகே ஓகே. இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்ப? இது வந்து ஆல்ரெடி இப்போ மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் வச்சிருக்காங்க. பெருசா ஒண்ணுமே அவங்க வந்து பண்ணல. அதுல ஆல்டர்லாம் பண்ணல. ஆல்டர்லாம் பெருசா விஷன் 9 தான் கம்ப்ளீட்லி நியூ. ஆமா, விஷன் 9 அதுல தான் உங்களுக்கு வந்து 50 வாட்டு, 800 நிட்ஸ், 450 நிட்ஸ், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். கரெக்ட். அதுல தான் வியூயிங் ஆங்கிளா இருக்கட்டும், லோக்கல் ஸ்ட்ரீமிங்கா இருக்கட்டும், அண்ட் லேட்டஸ்ட் ப்ராசஸரா இருக்கட்டும், அண்ட் அந்த கேமிங் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களால 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 1080p ல புஷ் பண்றது. ஸோ இந்த எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து விஷன் 9க்கு மறந்துடாதீங்க. இவ்வளவு நேரம் கேட்ட எல்லாமே விஷன் 9 5லயும் 7லயும் எல்லாம் இருக்கும்னு நினைச்சு யாரும் போயிடக்கூடாது. கரெக்ட். விஷன் 7 வந்து April 16th லான்ச். ஓகே. ஃபிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும். ஓகே. அதான் அடுத்த ஜென்ரேஷன் சொல்றாங்க. ஏன்னா இப்போ டிவிஸ் வந்து நான் சாம்சங்லயும் பார்த்துருக்கேன், கிறிஸ்டல்னு சொல்லிட்டு சீரீஸா இருக்கும். என்னடான்னு பார்த்தா ஒன்று பார்த்தா 2024 அப்படின்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தா 2025 இருக்கும். அதே கிறிஸ்டல் அதே 55 இன்ச் தான். என்னடா இது 55 இன்ச் டிவி, ஆனால் எதுக்கடா இத்தனை ப்ராக்கெட் போட்டிருக்கானுங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு ப்ராக்கெட்ல வந்து 2024, 2025, 2026, ஸோ இயர் மட்டும் மாறும் அது நேமிங்லேயே. அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளேயும் எதாவது மாறி இருந்ததுன்னா ஓகே தான். பட் இவங்களும் அதே மாதிரி தான் ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு நல்ல இன்டென்ஷன்லேருந்து இந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் கம்மியாக விற்குது. அதுதான் நல்ல இன்டென்ஷனில் எது பண்ணாலுமே கார் வாஷ் பண்ணலாம். இப்போ ஜஸ்டஸ் ப்ரோ அப்படி தான் ஆகிட்டாரு. கரெக்டு தான். ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணலை. யாரா இருந்தாலும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணா சுத்தமா லாபமே வராம யாரும் பண்ணணும். கரெக்ட். சரியா, லாபம் வந்தால் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. அப்போதான் அவங்கள நம்பி வந்த எல்லாருமே அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் நிம்மதியாக லீட் பண்ணுவாங்க லைஃபை. இதில் கூத்தனா ரெவன்யூன்னு ஒன்று வந்து அதெல்லாம் கையில் இருந்தால் தான் வேற R&D பண்ண முடியும், வேற ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அப்போ தான் பற்றி யோசிக்க முடியும். இப்போ கொடுத்த டிவியோட பெட்டரான டிவி கொடுக்கணும்னா அதுக்கும் நம்ம வந்து பண்ணணும்னா இதுக்கு அமௌண்ட் வேணும், காசு வேணும். ஸோ ஆக மொத்தம் ஒரு சிலர் உடனே சும்மாவா பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளும் சும்மா எதுவும் பண்ண முடியாது. வேலை யாருக்காவது போயிட்டு நம்ம சும்மாவே பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான் இதனால தான் சொன்னேன் இது வந்து பெய்டு கேம்பெயின் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம நிறைய நாங்கள் ஈவெண்ட் போனதுனால சொல்கிறோம், இதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஏன்னா அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒன்றுடா, அதான் சொல்கிறேன், டீம் தான் இது. ஆனால் அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க. சிம்பிள்ரா. இப்போ இந்த நிறைய கடைகளுக்கெல்லாம் கூட போயிருப்போம் தெரியுமா, அந்த பொருள் என்னன்னே தெரியாது, விற்கிறது தான் விற்கணும்னு ஒருத்தர் நிறுத்திருப்பாங்க. அவங்க விற்கிறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர ஆக்சுவலாக அதோட யூஎஸ்பி சொன்னாலே விற்றுரும். கரெக்ட். ஆனால் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, விற்க மட்டும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கேங்க்கு மாதிரில இவர் எப்படின்னா, இவங்க டீமே கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் இவங்களே தான் உட்காந்து இந்த டிவி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னும் போது அந்த நாலேஜ் இருக்குது. அதனால நம்ம எல்லாருக்கூடையும் இந்த மாதிரி டெக்னிக்கலாகவே கனெக்ட் ஆகிறாங்க. ஓகே. ஸோ லூமியோ டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட தாட்ஸ் என்ன? லூமியோ விஷன் 9 வர பட்சத்தில் அதோட பிரைஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அரௌண்ட் 70s-க்குள்ள அது ஒரு சேலஞ்ச் இருக்குடா. இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் தான் நம்ம மக்களோட கேள்வி, சரியா? அதனால திரும்பி அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். அடுத்து என்னன்னா, இப்போ என்னதான் காம்படிஷன்ல வந்து இவங்க நிஜமாவே எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் கூட 55 இன்ச் டிவியை 70K இவங்க விற்க போறாங்க அப்படின்னா, ஷாமி வந்து என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, உனக்கு நம்ம இப்பதான் பார்த்தோம் ஓலட் டிவி பார்த்தல 75 இன்ச் என்னாச்சு, 65,000 ரூபா. மை காட். வித் ஃபர்ஸ்டே வாங்குறவங்களுக்கு 4 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இந்த சேலஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸ் உண்டு. நான் அதுக்காக என்ன சொல்ல வரேன், அப்போ ஷாமி இல்லாட்டி சோனி இல்லாட்டி சாம்சங் இவங்க தான் கெத்துன்னு சொல்ல வரல. இதெல்லாம் தாண்டியும் வந்து மக்கள் மனசில் பெனிட்ரேட் ஆகி உள்ளே போனால் மட்டும்தான் இவங்க சேல் ஃபிகர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் இவங்க எவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிறாங்களோ அதை பொறுத்து இவங்களோட க்ரோத் இருக்கும். அதுதான். ஓகே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஷன் ஆல்ரெடி நீங்கள் யாராவது வந்து இப்போது லூமியோலேருந்து டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம இதில் கூகுளை பற்றி தான் நல்லா வந்து ஃபீட்பேக் கொண்டு போய் சேர்க்க முடியலங்க. டெக்னிக்கலாக எனக்கு யாரும் தெரியாதுங்க. ஷாமியில் ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியுது, ஒரு சில பண்ண முடியாமல் போகலாம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஸோ இவங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபீட்பேக்ஸ் அனுப்ப முடியும். ஸோ அவங்களும் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் டிவிலேயே நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அது வந்து கம்ப்ளீட்லி இந்த ஏஐ ஃபீச்சர் இருக்குல்ல, இது வந்து இவங்களோட எக்ஸிஸ்டிங் டிவிக்கும் வருது, அப்டேட்டில் வந்து அப்டேட் வருது. நைஸ். ஏன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், எக்ஸிஸ்டிங் டிவியில் என்ன இருக்குது, 3GB RAM. ஸோ அது ஃபாஸ்ட்டு தான் அது. அதனால நீ அடிஷ்னல் லோட் கொடுக்கும்போது அது தாக்கு பிடிச்சி வரும். ரைட்டு. ஓகே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்று சிவபரணி பார்க்கலாங்க.